சரி. இப்போ ஞானம் அடைதல் அப்படின்னா என்ன? அப்படின்னா, அதாவது நாம இருக்கிறோம். நம்மை சுற்றி எல்லா பொருட்களும் இருக்குது. எல்லா உயிர்களும் இருக்குது. இந்த பிரபஞ்சம் இருக்குது. இப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? நான் என்று ஒண்ணு இருக்குது இல்லையா? இந்த நான் உண்மையான நான் இல்லை. சரிங்களா? இப்போ நாமன்னு நினைச்சிட்டு இருக்கிற நாம உண்மையான நாம இல்ல. நிறைய படங்கள்ல டபுள் ஆக்டிங் எல்லாம் நடிப்பாங்க. டபுள் ஆக்டிங்ல இருக்கிறப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி தோணுவாரு. அப்ப அவர்கிட்ட மாத்தி செய்திகள் பரிமாறப்படும். அதில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும், சந்தோஷங்கள் உருவாகுங்கிற மாதிரி படங்கள் எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். அது போல இப்ப உண்மையான நான் என்பது ஒன்று. ஆனால் பொய்யான நான் என்று ஒன்று இருக்குது. அந்த பொய்யான நானை உண்மையான நான் என்று நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்ப ஞானம் என்பது உண்மையான நானை நான் உணர்வதுதான் ஞானம். இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதற்கு எங்கேயாவது செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டா எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நான் என்னை உணர்வதற்கு எங்க செல்லணும்? எங்கும் செல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நான் நானாகவே இருக்கிறேன். ஆனால் நான் நானாக இருக்கிறத நான் இன்னும் உணரல. இது புரியுதான்னு பாருங்க. புரியும் எல்லாருக்கும். ஏன்னா இந்த ஒரு ரஜினி படத்துல கூட அண்ணாத்தையில நான் ரொம்ப கோக்குமாக்கான ஆளு அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லுவாரு. கோக்குமாக்கு சார் அப்படின்னு சொல்லி ரஜினி அதை கிண்டல் பண்ற ஒரு சீன் வரும். நான் வந்து மூலசூடுக்காரன் அப்படிம்பாரு. மூலசூடு சார் அப்படி ஏதோ அந்த ஒரு இதுக்கு வந்துரும். உங்க பேர் என்னன்னு கேக்குறதுக்கு அப்படி ஒரு இது வரும். அந்த மாதிரி நானு நம்ம சொல்றது எல்லாமே உண்மையான நானே அல்ல. பொய்யாக இருக்கிற நானைத்தான் நான் நான் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு புரியணும். அப்ப நான் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, நாம ஒண்ணா நம்ம உடலை பற்றி சொல்லுவோம், இல்லாட்டி நம்ம மனதை பற்றி சொல்லுவோம், இல்லாட்டி நம்மகிட்ட இருக்கிற பொருள், நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், பதவிகள் இதையெல்லாம் வைத்து நான் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உண்மையான நான் அதுவா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, உண்மையான நான் அதுவல்ல என்று நமக்கு தெரிந்து போயிரும். ஆனா இந்த இடத்துல விசாரணை மார்க்கம் என்று ரமண மகரிஷி அவங்க சொல்றாங்க. மகரிஷி அவர்களும் நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்துறான். இப்ப நான் அல்லாத ஒன்றை நான் என்று எண்ணுவதுதான் அஞ்ஞானம். பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அதேதான். பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும். அப்ப நான் அல்லாததை நான் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. அப்ப எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எது அறிவு, எது அது உண்மையான பொருள் என்று காண்பதுதான் அறிவு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற அறிவை கொண்டு நாம நம்மை யார் என்று அறிய வேண்டும். அப்ப சரி, இந்த இடத்துல நாங்க என்னப்பா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம், என்னை நான் யாருன்னு அறியறதுக்கு தான் முயற்சி பண்றோம், முடியலையே. வெளியில இருக்கிற எல்லாவற்றையும் அறிஞ்சிடுறோம், புலன்கள் மூலம் அறியறது எல்லாவற்றையும் அறிஞ்சிடுறோம்.
ஆனால் புலன்களுக்கு அப்பாலாக இருக்கிற என்னை என்னால் அறிய முடியலையே. சரிதானா? நானும் முயற்சி பண்றேன், ஆனா அறிய முடியலையே. அப்ப இந்த ஞானம் என்பது என்ன? என்னை நானே உணர்வது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க அந்த பொருளை உணர்றீங்க, இந்த பொருளை உணர்றீங்க, நான் பேசுறத உணர்றீங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு உணர்றீங்க, ஒரு காட்சியை பார்த்து உணர்றீங்க என்பது போல நான் என்று ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த நானை நான் உணர வேண்டும். அந்த நானாக இருப்பது மெய்ப்பொருளாக இருக்கிறதுனால அதைய தன்னை அறிதல்னு சொல்லலாம், மெய்யை அறிதல்னு சொல்லலாம், இறைவனை அறிதல்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா நான் தான் சுத்த வெளி தெய்வம் மெய்ப்பொருள்னு சொல்றாரு மகரிஷி. இது தத்துவத்திலே நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தத்துவத்தை அளவிலே நம்ம தெரிந்து வைத்துக்கிறோம். பட் நம்ம யாருமே உணர்வுக்கு வரல இன்னும் அந்த இடத்துல. உங்கள ஒரு சிலர் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல, மன்னிக்கணும். பட் உணர்ந்தவங்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப ஞானம் என்பது என்ன? என்னை நானே உணர்வதுதான் ஞானம். அதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. சரிங்களா? அப்ப அவனும் நானும் ஒன்று என்று அறிந்த இடம். அப்ப என்னை நான் உணரும் போதுதான் அந்த இறைநிலையே நானாக இருக்கிறேன், நானே இறைநிலையாக இருக்கிறேன் என்ற தன்மை நமக்கு உணர்வுக்கு தட்டும். சரி, ஏன் இந்த ஞானத்தை அடையணும்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் இந்த ஞானத்தை அடையணும்? ஞானம் என்றால் என்னை உணர்வு. நான் என்னத்துக்காக என்னை உணரணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே பலவிதமான உணர்வுகளை நம்ம அனுபவித்து வருகிறோம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று 4 விதமான அனுபவங்கள். அதுல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலக மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துன்பம் மிகுந்து காணப்படுகிறது. இதுலதான் மாற்று கருத்து இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. துன்பம் மிகுந்து காணப்படுகிறது. ஒரு குழந்தை பருவத்திலிருந்தே சரிங்களா, அவ்வளவு துன்பத்தை நாம சந்தித்து வருகிறோம். அப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு விருப்பம்னா, துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமா வாழணும், ஆனந்தமா வாழணும், எல்லாரோட இணக்கமா வாழணும், உடல் ஆரோக்கியத்தோட வாழணும். சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சியா வாழணும்னு விருப்பம். துன்பப்படுறதுக்கு யாருக்குமே விருப்பமே இல்லை. இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா துன்பம் என்று ஒன்று இயற்கையில இல்லை. துன்பம் என்று ஒன்று இயற்கையில இல்லை. அதாவது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்தை வேணா நம்ம துன்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மன ரீதியான துன்பம் என்று ஒன்று இல்லை, அப்படி எடுத்துக்கோங்களேன் புரிதலுக்கு. ஆக்சுவலா உண்மையிலேயே துன்பம்னு ஒண்ணு இல்லைதான். அந்த துன்பம் வர்றது கூட நமக்கு நன்மைக்காகன்னு புரிஞ்சுட்டா அது துன்பம் அல்ல என்று நமக்கு புரிதலுக்கு வரும். சரி, அந்த அளவுக்கு போக வேண்டாம். உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்களை துன்பம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு இன்னைக்கு எத்தனையோ மருந்து மாத்திரைகள் அதை தவிர்ப்பதற்கு வந்துருச்சு. ஆனால் மன ரீதியாக வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் துன்பங்களே அல்ல. இது ஒரு மயக்க நிலையிலே, மாயை நிலையிலே உருவாகக்கூடிய ஒரு உணர்வுகள். இதிலே புரிதல் வந்துருச்சு, தெளிதல் வந்துருச்சு அப்படின்னா அந்த துன்பங்களிலிருந்து நாம் நொடிப்பொழுதில் விடுபட்டு விட முடியும். நொடிப்பொழுதில். எப்படி கனவு கண்டு கொண்டிருப்பவன் கனவிலே அந்த துன்பத்தை அனுபவிப்பான். ஒரு நாய் துரத்துதோ, ஒரு பாம்பு துரத்துதோ, ஒரு பேய் வருதோ, அந்த துன்பத்தை அனுபவிப்பான். ஆனால் கண் விழித்த அடுத்த க்ஷணமே அந்த துன்பத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுவான். அப்ப இது போல நம் மனம்தான் பல துன்பங்களை உற்பத்தி செய்கிறது. இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீடன் ஒருவன் ஒரு ஞானியை பார்த்து அவர்கிட்ட
தன்னோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்வு கேட்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அது வந்த நேரம் இரவு நேரமா இருந்ததால அந்த ஞானி, சரி நீ அவ்வளவு தொலைவுல இருந்து வந்துட்டப்பா, நீ படுத்து ஓய்வெடு, நான் உனக்கு காலையில உனக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லி தீர்வை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஆசிரமத்துல ஒரே ஒரு குடில், அதுல ஒரே ஒரு பெட் தான் இருக்குது. அப்ப அந்த ஞானி என்ன பண்றாரு, சரி நீ புதுசா வந்திருக்கிற, நீ இந்த பெட்ல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு இன்னொரு இடத்துல போய் படுத்து உறங்குறதுக்கு போறார். போனவரு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பி வருகிறார். வரும்போது இவர் தூங்கிட்டு இருக்காரு. தம்பி மன்னிக்கணும், இவர் படுத்துட்டு தூங்குறதுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் தூங்கிட்டார், சரிதானுங்களா? டயர்டு, வந்த டயர்ல நல்லா தூங்கிட்டாரு. இவரை கொஞ்சம் எழுப்பி, தம்பி மன்னிக்கணும், தூங்கிட்டீங்க, எழுப்பிட்டேன், மன்னிக்கணும். இந்த பெட்டுக்கு அடியில என்னோட செல்ல பிராணி ஒண்ணு இருக்குது, அதை நான் எடுத்துக்கிற போறதுக்கு மறந்துட்டேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை தூக்குனா ஒரு 6 அடிக்கு ஒரு பாம்பு உள்ள படுத்திருக்கு, சரிங்களா? அதை எடுத்து தன்னோட கழுத்துல போட்டு, சரிப்பா நீ நிம்மதியா தூங்கு அப்படின்ட்டு அவர் போயிட்டார், சரிதானுங்களா? இப்ப அவர் படுத்திருந்தா அந்த கேட்க வந்தவருக்கு, சரிங்களா, காலையில அந்த ஞானி கதவை திறந்து பாக்குறாரு, இவர் தூங்கவே இல்லை நைட்டு முழுக்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. ஏப்பா இத்தாச்சும் ஒரு பாம்பு அடியில இருந்து எடுத்துட்டு போயிருக்கிற, எப்படிப்பா தூக்கம் வரும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க, உண்மையான பாம்பு இருந்த போது தூக்கம் வந்தது, இப்ப பாம்பை எடுத்துட்டு போயிட்டாரு, இப்போ தூக்கம் போயிடுச்சு, சரிங்களா? அப்ப அப்ப தூக்கம் வந்ததுக்கும் தூக்கம் போனதுக்கும் என்ன காரணம்? உங்க மனதிலே ஏற்பட்ட பதிவுகள். இப்ப உங்க மனதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒண்ணும் இல்லைன்னு நீங்க உணர்ந்து கொண்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனீங்க. பட் இங்க ஏதாவது இருக்குமோ, ஒண்ணு இருந்ததே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அங்க உங்களுடைய தூக்கம் மொத்தமாக கெட்டு விட்டது. அப்ப எல்லாவற்றிற்கும் காரணம் எதுவாக இருக்கிறதுனா மனம்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப மனதிலே சரியான புரிதல், சரியான தெளிதல் வந்துருச்சுன்னா அதை சார்ந்த அத்தனை துன்பங்களிலிருந்தும் கனவிலிருந்து விடுபடுவது போல நொடிப்பொழுதில் நமக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். அப்ப துன்பங்களற்று வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் அனைவரும் இந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு வரணும். மனம் செய்யக்கூடிய மாயைகளிலிருந்து விடுபட்டு வரணும். அப்போ இந்த மனதை அதனுடைய மூலமாக இருக்கிற நம்மிலோ அல்லது இறைத்தன்மையிலோ இணைக்க வேண்டும். அப்ப அது அந்த இறைத்தன்மையோட மனம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா உண்மை என்ன என்று தெளிவாக புரிந்துவிடும். எது உண்மை, எது நிரந்தரம், ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது, எல்லாவற்றிற்குமான காரண காரியமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப காரண காரியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த இடத்துலயும் டென்ஷன் ஆக மாட்டீங்க, சரிங்களா? காரண காரியம் தெரியாததாலதான் இப்ப பிரச்சனை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்காரரு ஆபீஸ்ல இருந்து வர்றாரு, வந்தனே வள்ளு 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 வள்ளுன்னு விழுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிண்ணா, எங்கேயோ போற மாதிரியாத்தான் என்ற மேல ஏறாத்தான்ட்டு என்னையா இப்படி என் மேல சத்தம் போடுறேன், நீங்க ஒரு பக்கம் பிடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இப்போ அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிட்டாரு, அம்மா இந்த மாதிரி மேனேஜர் சாருக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு சண்டை ஆயிப்போச்சு, உங்க வீட்டுக்காரர் பண்ணது சரிதான், மேனேஜர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது அவர் சத்தம் போட்டாரு, எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு சத்தம் போட்டாருமா, பாவம் நல்ல மனுஷன், ரொம்ப டென்ஷன் ஆகி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க தயாரா இருக்கிறீங்க, பாவம் மனுஷன் நம்மளுக்காக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கண்ணவங்கிட்டெல்லாம் திட்டு வாங்கிட்டு வர்றாரு, இப்போ உங்க வீட்டுக்காரர் சத்தம் போட்டா கூட நீங்க அது என்ன பண்ற மனோநிலையில வாங்கிக்குவீங்க?
நீங்க அதை ஏற்றுக்கொள்ற மனோநிலையில அவரை சாந்தப்படுத்துற மனோநிலைக்கு நீங்க வந்துருவீங்க. இது தெரியலனா டமால் டுமில் தான். அப்ப இங்க என்ன தேவையா இருக்குதுன்னா, அந்த நடந்த உண்மையை பற்றிய ஒரு புரிதல் தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் தகவல் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் தன்னை உணரும் போது எல்லா தகவல்களும் நமக்கு இயற்கையாகவே தெரிந்துவிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் ஞானத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். ஞானிகளுக்கான அடையாளத்திலே ஒன்று, அவர்களுக்கு கேள்விகள் இருக்காது. கேள்விகள் இருக்காது. ஏன்னா எப்படி நான் பேசுறத நீங்க என்னை விட குறைந்த அலைச்சூழல் வேகத்தில் இருக்கிறப்ப நீங்க கேட்டா உங்களுக்கு கேக்குதோ, இல்ல நீங்க சத்தமில்லாத இடத்துல இருக்கிறப்ப என்னுடைய சத்தம் எப்படி கேட்கிறதோ, அப்படி அசைவற்ற நிலையான ஞானத்தை தொட்டவர்களுக்கு அசைகின்ற நிலையில் இருக்கிற அத்தனை ரகசியங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மகரிஷிட்ட ஒருத்தர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், பெரிய லெவல் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், இந்தியா லெவல்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஆணவத்தோட சில கேள்விகள் மகரிஷி அவங்கள கேட்டிருக்காங்க. இவர் என்ன ஒரு சாதாரண சாமியார் தானே, இவருக்கு என்னத்தை தெரிஞ்சிருப்போம்னு. ஆனா மகரிஷி பேசினதுக்கு அப்புறம் சரண்டர், டோட்டல் சரண்டர். சரி, ஏன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த அளவிற்கு இயற்கையினுடைய ரகசியங்கள் எல்லாமே மகான்களுக்கு தெரிஞ்சிடும். மகான்கள்னா யாரு? தன்னை உணர்ந்தவர்கள். ஞானிகள் யாரு? தன்னை உணர்ந்தவர்கள். அப்ப நாம நம்மை உணரணும். நம்மை உணரும் போது இந்த எல்லா மாயைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிட்டும். அப்ப என்ன நிகழும்? துன்பம் அற்று போகும். நல்லா புரிந்து கொள்ளும். துன்பம் அற்று போகும். எல்லா இடத்தில் இருக்கிற பற்றுக்கள் இருந்தும் விடுபட்டு விடுவோம். நான் என்பது இல்லாமல் போகும், எனது என்பது இல்லாமல் போகும். இது எல்லாமே நடக்கக்கூடிய இடம் அந்த ஞானத்தை அடைவதில் தான் இருக்குது. அதனாலதான் எப்பேற்பாடுபட்டாவது சித்தர் அதை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி பர்மனன்ட் சொல்யூஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற உலகாயுத அத்தனையுமே டெம்பரவரி. நம்மளுக்கு தேவை பர்மனன்ட் சொல்யூஷன். சரிங்களா? ஆங்கில மருத்துவம் வேண்டாம், நமக்கு முழுமையான தீர்வு வேணும். டெம்பரவரி சொல்யூஷன் வேண்டாம், அது பிரயோஜனமற்றது. அப்ப முழுமையான துன்பத்திலிருந்து விடுதலை வேணும்னா அதற்கு ஒரே வழி நாம் ஞானத்தை அடைவதை தவிர வேறு வழி கிடையாது. அப்ப அதை அடைந்தே ஆக வேண்டிய ஒன்று. இல்ல அப்படியே எப்படியோ என்னோட வாழ்க்கை போனா போட்டு துன்பத்தை அனுபவிச்சுட்டு செத்து போறேன்னா அப்போ நோ ப்ராப்ளம். நாம் எப்பவும் போல வாழலாம். சரிங்களா? பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம், பிறர் துன்பத்தை போக்குறத செய்யாம இருக்கலாம், புலன்கள் இஷ்டத்துக்கு அலைய விட்டுக்கலாம், 6 தீய குணங்கள்ல ஈடுபடலாம், பஞ்சமகா பாதகங்களை செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன துன்பப்பட்டு செத்து போயிடும், அவ்வளவுதான். மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து இந்த கர்மவினை கழிப்பதற்காக பல ஜென்மங்கள் எடுத்து பிறந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை, இந்த உலகத்திலே பல்வேறு விதமான துன்பங்களை நம்ம எதிர்கொள்றோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக. மன ரீதியாகத்தான் அதிகம். அப்ப மன ரீதியான துன்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் கருதுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஒரே வழி, ஒரே சொல்யூஷன், நீங்கள் ஞானத்தை அடைவது மட்டுமே. சரி, அப்ப அந்த ஞானத்தை அடைவது அப்படிங்கிறது தன்னை உணர்வது. ஏன் அதை அடையணும்னா துன்பமற்ற வாழ்க்கை வாழணும்னா இதை அடையணும்னு சொல்லியாச்சு. சரி, இதற்கு எது தடையாக இருக்கிறது? எது தடையாக இருக்கிறது என்று சிந்தித்தோமானால் நம்மிடம் இருக்கிற கர்ம வினை பதிவுகள் தான் தடையாக இருக்கிறதுன்னு எல்லா மகான்களும் சொல்றாங்க. அதை பத்தி நிறைய நம்ம படிச்சுட்டோம். ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், சரியானுங்களா, பழவினை, புகுவினை, இது எல்லாம் அப்படியே லோடாய் நிக்குது. நம்ம உணர்றதுக்கு இல்லாம தடுக்கிறதுக்கு நிக்குது. இந்த கர்ம வினைகளுடைய வெளிப்பாடு தான் நம்ம கிட்ட வரக்கூடிய ஆணவம், நான் என்ற ஈகோ, தான் என்ற ஈகோ, தான் என்ற பற்று, அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. அப்படியே சொன்னது போல இதுல இருந்து விளையக்கூடிய 6 தீய குணங்கள், பஞ்சமகா பாதகங்கள் அத்தனையும்
எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நான் ஏன் கோபப்படுகிறேன்? ஆமா, என்னோட கர்மால இருக்குது. பல ஜென்மமா கோபப்பட்டு வந்திருக்கு, அதனால கோபம் இருக்கு. பொறாமை இருக்கு என்கிட்ட. முறையற்ற பாலுணர்வு, வஞ்சம், பேராசை, கடும் பற்று எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஏன்? கர்மால இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப அந்த கர்மாவை நாம கடக்கும் போதுதான் நம்மை உணரக்கூடிய தன்மைக்கு நம்மால வர முடியும். கர்மா இருக்கிற வரைக்கும் குணங்கள்ல நம்ம உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. அப்ப அதை கடந்த நிலைக்கு வருவதற்கு தான் மகரிஷி அவர்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நான் சொல்ற நுட்பம் என்னன்னா, இந்த ஒரு நுட்பம் சரியாக இருந்ததே ஆனால் நமக்கு தீய குணங்கள் எழுச்சி பெறாது. அதுல பல நுட்பங்கள் இருக்கு. அதுல ஒரு நுட்பம் நம்ம எல்லாரும் அறிந்ததுதான். மன அலைச்சுழல் வேகத்தை குறைக்கும் போது, மனதினுடைய அலைச்சுழல் வேகம் குறையும் போது இந்த தீய குணங்கள் நம்மிடமிருந்து வெளிப்படாது. ஒரு எஃப்எம்னு வச்சுக்கோ, 100.5 ஒரு எஃப்எம்னு வச்சுக்கோங்க. நீங்க 93.5ன்னு வச்சுட்டீங்கன்னா அந்த 100.5 எஃப்எம் எடுக்காது. 93.5 தான் எடுக்கும். இன்னும் லோவா போயிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி தான் வேலை செய்யும். அப்போ இந்த தியானத்தினுடைய நோக்கமே என்னன்னா, நம்முடைய மனதினுடைய அலைச்சூழல் வேகத்தை குறைத்து 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 வைத்துக் கொள்வது. அதனால இஸ்லாத்துல 5 வேளை தொழுகைகள் இருக்குது. அப்பப்ப இறைவன் பால் நினைத்து கொண்டு எல்லாம் வல்ல அவங்க சொல்றப்ப பாக்குறேன். என்னுடைய நண்பர் ஜாஃபர் நசீர் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவங்க அம்மா அவங்ககிட்ட கூட நான் இன்னைக்கு பேசினேன். அந்த அல்லாவின் திருப்பெயரால் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க, இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா. ஒவ்வொரு அம்மா எப்படி இருக்காங்கன்னா, இன்ஷா அல்லா நல்லா இருக்கேன். அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா? சாதாரண விஷயம் அல்ல. இறைவனுடைய கருணையினால் நல்லா இருக்கிறேன். எங்க தன்முனைப்பு வரும்னு பாருங்க. சரிங்களா? அது மிக ஒரு உயர்ந்த நிலை. அதை நம்ம உணர்ந்து சொல்லிட்டோம்னா பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அப்போ நம்ம எப்பவெல்லாம் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு போறோமோ அப்பவெல்லாம் நம்ம கிட்ட ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற குணங்கள் எழுச்சி பெறாது. அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? அடிக்கடி அடிக்கடி தியானத்திலே நாம் இணைந்து 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 வரணும். இல்லாட்டி ஒரு தியானம்னாலும் ஒரு தியானம் ஆழமான தியானமாக செய்யணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு ஃபீல் பண்ணி பாருங்க. பல பிரச்சனைகள் உங்களுக்கு தவிடு பொடியாகி உடைந்து விடும். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பட் இது தியான நுட்பம். இது நம்ம பலவாறு பேசி இருக்கிறோம், பல ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீங்களும் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னொன்னு, நான் இன்னைக்கு அதை தான் ஃபோக்கஸ் பண்ற 2வது விஷயம். மகரிஷி அவங்க ஒரு ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மனுஷன்ட்ட எப்பவெல்லாம் அந்த காந்த ஆற்றல், நம்ம உடம்புல ஒரு காந்த ஆற்றல் இருக்குல்ல, நம்ம உடம்புல பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல்னு 3 உடல் இருக்கு. இதுல இந்த காந்த உடல் எப்பவெல்லாம் திணிவு பெற்றதாக இருக்கிறதோ அப்பொழுது ஒரு மனிதனுக்கு தீய குணங்கள் எழுச்சி பெறாது என்று கண்டுபிடிச்சார். இது மிகப்பெரிய ரகசியம். சரிங்களா? அதாவது உங்க உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் யாருக்கெல்லாம் அபரிமிதமாக இருக்கிறதோ, திணிவு பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கெட்ட குணங்கள் எழுச்சி பெறாது. அவர்கள் பஞ்சமகா பாதங்களை ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு தான் என்ற அதிகாரப்பற்று வராது. தனது என்ற பொருள் பற்றும் வராது. யாருக்கும் அவர்கள் துன்பம் கொடுப்பதில்லை. முடிந்தவரை பிறர் துன்பத்தை போக்குவதற்கு அவர்களுடைய காந்தமே தானாக செயல்படுவதற்கு ஆரம்பித்துவிடும். இப்படி எல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது.
அப்ப மகரிஷி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அப்ப இந்த ஜீவ காந்த ஆற்றலை நாம் எப்படியெல்லாம் பெருக்கணும், எப்படியெல்லாம் இது செலவாகுது அப்படின்னு அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து, இந்த காந்த ஆற்றல் நம்ம உடலுக்கு 4 விதத்திலே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு காய்கல்பத்தை படிச்சவங்களுக்கு தெரியும். பட் இந்த உரைய முழுசா கேட்கறவங்க புரிதலுக்காக நான் இதையெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். நாம் உண்ணுகின்ற உணவு உடலுக்குள்ளே சென்று 7 தாதுக்களாக மாறி, உயிராக மாறி, உயிரினுடைய ஓட்டத்திலிருந்து வெளிப்பட்டு ஜீவகாந்தமாக உற்பத்தியாகிறது. உணவிலிருந்து காந்த ஆற்றல் கிடைக்கிறது. அப்ப உணவை யாரெல்லாம் தூய, தெய்வீக, சத்தான, தூய்மையான, ஆற்றல் மிக்க, அளவோடு, முறையோடு உணவை எடுத்துக்கொள்கிறாரோ அவர்களுடைய உடலிலே காந்த ஆற்றல் அபரிமிதமாக உற்பத்தியாகும். இதே மாற எடுத்துட்டீங்கன்னா அது காந்தம் வீணாக போகும். காந்தம் குவாலிட்டி இல்லாத காந்தமாக உற்பத்தியாகும். குவாலிட்டியான பால், குவாலிட்டியான நெய். குவாலிட்டி இல்லாத பால், குவாலிட்டி இல்லாத நெய். அப்ப குவாலிட்டியான காந்தம் வேணும்னா குவாலிட்டியான உணவு வேணும். 2வது, நாம் சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது, காந்த ஆற்றல் கிடைக்கிறது. நம்ம சுவாசத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு மூச்சு பயிற்சி, ஆழ்ந்த பிராணாயாம பயிற்சிகள் போன்றவற்றை எல்லாம் நம்ம செய்யும் போது, அல்லது இயற்கையான நல்ல காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு அந்த காந்த ஆற்றல் அபரிமிதமாக உற்பத்தி ஆகிறது. 3வது, பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆற்றல். இந்த பிரபஞ்சம் முழுவதிலிருந்து காந்த ஆற்றல் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு. நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி. நீங்க லோ ஃப்ரீக்வன்சியா இருந்தா அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்குள்ள கொட்டிக்கொண்டே இருக்கும். நீங்க ஹையர் ஃப்ரீக்வன்சியா இருந்தா உங்ககிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறோங்கிறதுக்கு அது நம்ம தான் செக் பண்ணிக்கணும். பட் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தியானத்தின் போது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க லோ ஃப்ரீக்வன்சினா அதுவே பாய்ஞ்சுக்கும். சரியானுங்களா? அது பாயிட்டுனால நீங்க நினைக்க வேண்டாம். ஆரம்ப கால சாதகர்களுக்கு, தியானத்தின் உச்சநிலை அடையாதவர்களுக்கு தான் இந்த இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதல், அருள் காப்பு எல்லாமே. மகான்களுக்கு அது தேவையில்லை. மகான்கள் நமக்காக அதை சொல்றாங்க. சரியா? அவங்க அந்த நிலையை தொட்டதுக்கு அப்புறம், அந்த உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க எப்பவுமே பிரபஞ்ச ஆற்றல் அவங்க கூட தான் இருக்கும். இறையாற்றல் அவங்கள சூழ்ந்துதான் இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்குது, நமக்கு அது தெரியாம இருக்குது. சரி, அப்போ வான்காந்த ஆற்றல் நம்ம உடம்புல ஜீவகாந்த ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு பல்வேறு விதமான தியானங்கள் நமக்கு துணை செய்கிறது. தியானம்னா வான்காந்த ஆற்றலை நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றுவதற்கான ஒரு டெக்னிக். 4வது, பூமியின் மையத்திலிருந்து ஒரு காந்த ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலும் நமக்கு ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப 4 விதமான வழிகளிலே நமக்கு காந்த ஆற்றல் கிடைக்கிறது. சரிங்களா? அது குறிப்பாக அதிகாலை வேளையிலே அபரிமிதமான காந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு வழங்கப்படுகிறது. அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம், அதை பற்றி நிறைய நம்ம பேசி இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்திலே இந்த பிரபஞ்ச காந்த சக்தி அபரிமிதமாக இந்த பூமியில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நேரத்தில் யாரு அதிகாலையில எழுந்து பச்சை தண்ணீரில குளித்து தியானத்தில் ஈடுபடுகிறார்களோ அவருக்கு பல மடங்கு ஆற்றலை பெருக்குவதற்கான வாய்ப்பை இயற்கை கொடுக்குது. அதனால அந்த நேரத்தில் எந்திரிக்கிறவங்க ஞானி, முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லாம் நம்ம சொல்றோம். அவங்களோட உயிர்கலப்பு பெறுவதற்கான நேரம், இறையாற்றலை பெறுவதற்கான நேரம்னு எல்லா மதங்களும், எல்லா ஞானிகளும் அந்த நேரத்தை முக்கியத்துவமாக சொல்றாங்க. இப்படி நமக்கு அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்பது 4 விதமான வழிகளிலே கிடைக்கிறது. அப்ப அது செலவாவதற்கு ஊறுபட்ட வழிகளை நாம பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? நான் முன்னாடி சொன்னேன்ல, தான் என்ற அதிகாரப்பற்று வந்தா ஜீவகாந்தம் பிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். தனது என்ற பொருள் பற்று வந்தா ஜீவகாந்தம் பிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். 6 தீய குணங்கள் வந்தா ஜீவகாந்தம் அபரிமிதமாக நம்மை விட்டு வெளியே செல்லும். சரிங்களா? யாருக்கெல்லாம் துன்பம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே மன அலைச்சூழல் வேகத்தை உயர்த்தி நம்ம உடம்பு இருக்கின்ற ஜீவகாந்த ஆற்றலை விரயப்படுத்தி விடும்.
அப்ப ஜீவகாந்த ஆற்றலை நாம பெருக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல நம்மள இருக்கிறவங்க எத்தனை பேர் அதைய சரியாக முறையாக செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஞானத்தை அடைவதற்கான மிகப்பெரிய ரகசியம் கண்ணாடி பயிற்சியில மறைந்து இருக்கிறது அன்பர்களே. இன்னும் நமக்கு அந்த பயிற்சியோட பவர்ஃபுல் தெரியல. அது ஏதோ ஜெகவசியம் கொடுக்குது, முகவசியம் கொடுக்குது, நினைச்சதெல்லாம் கொடுக்குது, பொருள் எல்லாம் கிடைக்குது, செல்வ வளம் பெருகுது, இப்படியே போயிட்டோம் நம்ம. அது ஞானத்தை அடைவதற்கான பயிற்சி என்று நம்மள பலருக்கு தெரியாது. இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. ஜீவகாந்தத்திலே நாம் கோடீஸ்வரராக வேண்டும். இது நான் பல இடங்கள்ல பல உரைகள்ல சொல்லியிருக்கிறேன். நீங்க பணத்திலே கோடீஸ்வரர் ஆவதால் பிரயோஜனம் இல்லை. பொருட்களை வாங்கி குவித்து கொள்ளலாம், பட் மகிழ்ச்சியை உங்களால வாங்க முடியாது. அதுக்குன்னு பணத்துல உங்களை ஆக வேண்டான்னு சொல்லல. எதுல ஆகணுமோ அதுல ஆகணும். அப்பதான் அதனோட விளைவு சரியா வரும். மகான்கள் 2 விதத்திலே 2 நிலையிலே நீங்க கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று, ஜீவகாந்தத்திலே நீங்கள் கோடீஸ்வரர் ஆக வேண்டும். ஜீவகாந்தத்திலே கோடீஸ்வரர் ஆவதற்கான பயிற்சி தான் கண்ணாடி பயிற்சி. அதற்கு முன்னாடி பயிற்சி தான் தீப பயிற்சி. அப்ப இந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியில என்ன நடக்குது அப்படின்னா, பிரபஞ்ச காந்த ஆற்றல் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது. பல மடங்கு. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தன்மை நல்லா தெரியும். அப்ப ஜீவகாந்த பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை யார் ஒருவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ, தொடர்ந்து செய்யணும். நிறைய பேருக்கு அதுல வேற டவுட். இது 3 நாள் செய்யணுமா, 2 நாள் செய்யணுமா, 5 நாள் செய்யணுமா, செஞ்சா ஏதாச்சும் ஆயிருமா? சரிங்களா? கெட்டதெல்லாம் செய்யறதுக்கு எதுவும் ஆயிருமா? நமக்கு பயம் இல்லை. நல்லது ஏதாவது செய்யணும்னா ரொம்ப கஷ்டம், பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சரிங்களா? அப்ப அந்த ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய பயிற்சியை சரியான நேரத்திலே, குறிப்பாக 6 மணிக்கு முன்பாக, சரிங்களா? ஏன்னா அதுதான் செறிவு பெற்ற பிரபஞ்ச காந்தக்களம் நிக்கிற நேரம். நீங்க ரொம்ப முன்னாடி எல்லாம் கூட எந்திரிக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு 5:45 கூட உட்கார்ந்தீங்கன்னா போதும். அதிகபட்ச நேரம் 1/4 மணி நேரம் தானே. கண்ணாடி பயிற்சி 1/4 மணி நேரம், தீப பயிற்சி 10 நிமிஷம். 10 நிமிஷம், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப அதிகபட்சம் 1/4 மணி நேரம் நாம ஒதுக்குறதுக்கு நீங்க முயற்சி செய்தால் மிக குறுகிய காலத்திலே ஞானத்தை அடைவதற்கான சூழல் நம்ம வாழ்க்கையில ஏற்படும். நம்ம ஞானத்தை அடைறதுக்கு தடையான விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதற்கு ஆரம்பிச்சிரும். நம்முடைய கர்ம வினைகள் கழியறதுக்கு ஆரம்பிச்சிரும். நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். நம்ம உடல்ல இருக்கிற நோய்கள் குணமாறக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா எல்லாமே காந்தம் தான். காந்தம் இல்லாம எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த காந்தத்தை உயர்த்துவதற்கான பயிற்சி. அந்த காந்தம் தான் நம்ம உடல் இயக்கமா இருக்கு, மன இயக்கமா இருக்கு, புலன இயக்கமா இருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையா இருக்கு. நாம இறைவனை உணர்வதற்கும் அல்லது நம்மை உணர்வதற்கும் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப காந்த ஆற்றல் திணிவாக இருக்கிற நபர் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பார், மன அமைதியோடு இருப்பார். சரிங்களா? உறவுகளில இணக்கத்தோடு இருப்பார், இனிய சொல்லை பேசுபவராக இருப்பார். இதெல்லாம் இல்லாட்டி அவங்க கிட்ட காந்த பற்றாக்குறை நீங்க புரிஞ்சுக்குங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அவர் எவ்வளவு பெரிய ஞானியாக யோகியாக இருந்தாலும். அதனாலதான் மகரிஷி அவங்க திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்ற ஒரு குறளுக்கு பல்வேறு விரிவுரையாளர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க.
குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்றால், குணத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்தா யாராலையும் தாங்க முடியாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்றெல்லாம் பழமொழி படிச்சு. ஆனா மகிழ்ச்சி அதுக்கு டெட் அகெயினா ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு விளக்க உரையா கொடுக்கிறார். குணமென்னும் குன்றேறி நின்றார். குணத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கு வெகுளி என்று சொல்லக்கூடிய சினம் கணமேயும் கூட வராது என்று சொல்கிறார். டெட் எகெயின்ஸ்டான விளக்கம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மகிழ்ச்சியோட திருக்குறள் உட்பொருள் விளக்கத்துல. அப்போ அந்த குணத்தினுடைய உச்ச நிலையில நிற்பவருக்கு கோபம் ஒரு துளி கூட வரக்கூடாது. அப்ப அந்த காந்த ஆற்றல் திணிவு பெற்ற மனிதருக்கு தீய குணங்கள் வராது. உடல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளும். உடல்ல இருக்கிற நோய்கள் தானாக குணமாகும். நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். கண்ணாடி பயிற்சியின் மூலமாக நோய் குணமானவங்கள, சொரியாசிஸ் குணமானவங்க, சரிங்களா, காலில் வெரிகோஸ் வெயின் குணமானவங்க, சுகர் பிபி கூட நார்மலானவங்க இருக்காங்க. இந்த கண்ணாடி பயிற்சியை சரியா செய்யறவங்க கூட உடற்பயிற்சி தியானம் எல்லாம் செய்தாலும் அந்த கண்ணாடி பயிற்சிக்கு அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மகரிஷி அவங்க நம்ம கிட்ட கொடுத்த அத்தனை ஹீலிங் டெக்னிக்குக்கும் அடிப்படை இந்த கண்ணாடி பயிற்சி தான். சும்மா அந்த ஹீலிங் இந்த ஹீலிங் அது இதுன்னு போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்றோம். நம்ம நீங்க எதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணாடி பயிற்சியை முறையாக செய்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடந்துரும் உங்க உடம்புல. அது ஒரு ஹீலிங் பயிற்சி தான். அதற்கப்புறம் நீங்க கண்ணை மூடி யாரெல்லாம் வாழ்த்துறீங்களோ அத்தனை பேருக்கும் ஹீலிங் நடக்கும். ஹீலிங்னா கையை வச்சுதான் பண்ணணும், மனசை வச்சா என்னென்னவோ நினைச்சாதான் நடக்கும். நல்ல இல்ல, நீங்க வாழ்க வளமுடன் சொன்னாலே மிகப்பெரிய ஹீலிங் நடக்கும். ஹீலிங் நடக்குங்க, சாதாரணமான விஷயம் எல்லாம் இல்லை. இது என்ன நம்ம 250 ரூபா அகத்தாய்வு கட்டி எடுத்துட்டு வந்துட்டோம், அதனாலதான் இது சாதாரண விஷயமா நினைக்கிறோம். ஒரு 25,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்து கத்திருந்தோம்னா இது பெரிய பயிற்சியா நம்ம நினைப்போம். இப்ப நிறைய பேர் அப்படித்தான். இப்ப ரீசெண்டா சும்மா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் 5,000 10,000 20,000 30,000 வாங்குறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அதுதான் ஒரு கூத்து. சரியா? அப்புறம் அங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இங்க மகரிஷி சொன்னதையே தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அளவு கூட சொல்லுறீங்க, அதைத்தானே முன்னாடியே சொன்னோம். சரி போயிட்டு வா, உனக்கு காசு விரயம் ஆகணும்னு இருக்கு, விரயம் பண்ணிட்டு வா. சரிங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. சும்மா காசு இருக்குதுன்னு ஞானத்துக்காக ஓடி அலையாதீங்க. சரிங்களா? அப்ப அது எங்க கிடைக்குமோ, என்ன பண்ணா கிடைக்குமோ அதை சரியா பண்ணணும். அதுதான் முக்கியம். நமக்கு எல்லாமே தெரியுங்க, ஆனா பண்றது கிடையாது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. செயலுக்கு தான் விளைவே தவிர சும்மா நினைச்சிட்டு படுத்து கிடந்தா விளைவு கிடையாது. செயலை செய்யணும், செயலுக்கு கொண்டு வரணும். இதுதான் தெளிவான முடிவா எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே ஞானத்தை அடையிறதுக்கு உதவும். உடற்பயிற்சி கூட ஞானத்தை அடையிறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவும். காயகல்பம் உதவும், தியானம் உதவும், தற்சோதனை உதவும், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி உதவும், மௌனம் உதவும், அருகுண சீரமைப்பு உதவும். ஆனா மிக எளிய நுட்பத்தை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை கற்றுக்கொண்டவர்கள் நாளை முதல் கொண்டு தொடர்ந்து செய்யுங்கள் தயவு செய்து. பெண்கள் மென்சஸ் டைம் தவிர மற்ற எல்லா நாளும் செய்யலாம், நோ டவுட். ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குங்க. உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் வருதுன்னு உணருங்க, உணர்ந்து பாருங்க. நான் சொல்றேனேன்னு நம்பாதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில செய்து பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் நான் சாமுண்டி ஒருத்தர் மன்றத்தில் இருக்கிறப்பதான் நல்ல ஞாபகம் இருக்கு. சரிங்களா? 4.5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நானு, இல்லாட்டி பஞ்சபூதனார்த்தம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், இல்லாட்டி கண்ணாடி பயிற்சி பண்ணி வாழ்த்துங்கன்னு சொல்லுவேன். இது 3 தவிர நமக்கு என்ன தெரியும்? இல்லாட்டி அருள்கா போடுங்கன்னு சொல்லுவோம், வாழ்த்துங்கன்னு சொல்லுவோம். அந்த அன்னைக்கு கண்ணாடி பயிற்சி பண்ணி வாழ்த்துங்கன்னு சொன்னேன். சரிங்களா? 3வது நாள் 4.5 லட்சம் ரூபாய் பணம் வந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனார். சரிங்க, அதுக்குன்னு நீங்க கொடுத்த பணம் எல்லாம் 3வது நாள் கைக்கு வரணும்னு நினைச்சு வாழ்த்த வேண்டாம். சரிங்களா?
நீங்க நல்லா அது நடக்கணும்னு நினைச்சு கண்ணாடி பயிற்சி பண்ணி வாழ்த்தி பாருங்க. கண்ணாடி பயிற்சியினுடைய வாழ்த்து சாதாரணமாக தவம் செய்து வாழ்த்துவதை விட 1000 மடங்கு ஆற்றல் மிக்கது. சரிங்களா? அது வேலை செய்யும். அந்த அளவுக்கு செய்யும். அதுலயும் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா, அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் அது எல்லாவற்றையும் சமன் செய்து ஆற்றலை கொண்டு வந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப அதுலயும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா, அது வந்தா உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இயற்கை என்ன பண்ணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த விஷயத்த செய்ய வைக்கும். ஏற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்ப நான் இன்று ஞானத்தை அடைவதற்கான ரகசியமாக உங்களிடம் சொல்லியிருப்பது, மகரிஷி அவர்கள் கொடுத்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஜீவகாந்தத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கிறவங்க குழந்தைகள்ங்க. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. ஏன்? அது காந்த சக்தி திணிவா கிடக்குங்க. அது உள்ள எதையும் வச்சுக்காதுங்க. வஞ்சம் வச்சுக்காதுங்க. சரிதானுங்களா? அப்ப ஏன் தெய்வ நிலைக்கு வரணும்? ஏன் குழந்தை நிலைக்கு வரணும்? ம்? குழந்தையினுடைய மனோநிலைக்கு வாங்கன்னு தானே ஜீசஸ் சொல்றாரு. அங்கதானே தெய்வத்தன்மை இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப அவங்க கிட்ட என்ன இருக்குது? காந்த ஆற்றல் அபரிவிதமாக இருக்கிறது. 6 அடியில இருக்கிறது 1 அடியில சுருங்கி நிக்குது. அது அபரிவிதமான காந்த ஆற்றலோடு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன இல்ல? துன்பம் கிடையாது. அது ஞானத்தினுடைய நிலையில் இருக்கு. சரிங்களா? அப்ப நாமும் அந்த நிலையை அடைவதற்கு தான் மகரிஷி அவங்க இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து இந்த பயிற்சியை முறையாக சரியாக செய்வோம். இந்த பிறவியிலே ஞானத்தை அடைவோம், உணர்வோம் என்று கூறி, இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஒரு தெய்வீகமான சிந்தனையை வழங்குவதற்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல இறைநிலைக்கும், எங்கும் நிறைந்த குரு மகான்களுக்கும், இன்னும் இந்த உரையை இவ்வளவு தூரம் நின்று கேட்டு சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் நான் சொல்றோம். வருகின்ற வாரம் நமக்கு ஆன்மீக பட்டறை வகுப்பு நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 2வது மாதம் ஆன்மீக பட்டறை வகுப்பு நடைபெற இருக்கிறது. இன்னும் சில அன்பர்கள் அந்த பட்டறை வகுப்புக்கு வேணுமா, அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. மன்னிக்கணும், புதிதாக இருக்கிற நபர்கள் அந்த பட்டறை வகுப்புக்கு அலௌடு இல்லை. அடுத்த பேட்ச் வேணா ஓரிரு மாதங்கள்ல தனி பேட்ச் வேணா ஒன்று தொடங்கலாம். அதுல வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதனால அதை பத்தி அறிவிப்புகள் எல்லாம் பின்னாடி வரும். அப்ப இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ண அந்த 120 அன்பர்கள் மட்டும் நீங்க ப்ராப்பரா எல்லாம் கலந்துக்கலாம். சரி, தற்சோதனை ரொம்ப அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட அன்பர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா டியூன் ஆயிட்டு இருக்கு. எல்லாருடைய வாழ்த்துக்கள், எல்லாருடைய எண்ணத்துல அந்த தற்சோதனை நல்லா பண்ணணுங்கிறது ஆழமா பதிஞ்சு இப்ப நல்ல செயல்பாட்டு வந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் பார்த்ததுல முதல்ல 500 பேர் 600 பேர் வந்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. தற்சோதனைக்கே 600 700 பேர் எல்லாம் வந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற தற்சோதனை ரொம்ப ஒரு ஆழமாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதாகவே அது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க தொடர்ந்து தற்சோதனை இணையருக்கு முயற்சி பண்ணுங்க. தற்சோதனை தொடர்ந்து செய்யுங்க தயவு செய்து. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. இப்ப வாரத்துக்கு ஒரு தியானங்கிறதுல சாந்தி யோகம் போயிட்டு இருக்கு. சாந்தி யோகத்தை தயவு செய்து ஏதோ ஒரு சாதாரண தியானம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது மிக மிக சக்தி மிக்க ஒரு தியானம். சாந்தி யோகத்தினோட விளக்கம்
இப்ப என்ன தவம் நடந்தாலும் தயவு செஞ்சு நீங்க அந்த தவத்தினுடைய விளக்கத்தை வந்து ஒரு முறை போட்டு கேளுங்க. ஒரு வாரத்துக்கு துரிய தவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல யோசிச்சேன் அந்த துரிய தவம் நடக்கிற வாரத்துல துரிய தவத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கலாமான்னு. பட் மீண்டும் மீண்டும் அந்த தவத்தினுடைய விளக்கத்தையே வார வாரம் நம்ம குடுக்கறப்ப அது போர் அடிச்சிருமே அப்படின்னு சொல்லி தான் அத வந்து நம்ம பெருசாக அதைய பேசுறது இல்ல. பேசின சப்ஜெக்டையே திரும்ப திரும்ப பேசக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுறோம். பட் நீங்க ஒரு தியானம் ஒரு வாரத்துக்கு நடக்குதுன்னா, தயவு செஞ்சு அந்த தியானத்தை பற்றிய ஏதாவது ஒரு சிந்தனையை நீங்க கேளுங்க அந்த வாரத்துல. அப்படி நீங்க கேட்கும்போது, அந்த தியானத்தை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு நல்லா நிகழும். அந்த தியானத்திலே ஆழ்ந்து ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். அதனால சாந்தி வந்து வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். அத நல்லா ஆழமா பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த தியானங்கள்ல உயர்ந்த நிலைக்கு செல்றதுக்கான வாய்ப்பு சூழல் அமையும். அதனால நீங்க அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. ஓகே. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்ப ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஞானம் அடையும் ரகசியம் பற்றி ரொம்ப அழகா இறை மதன்குமார் ஐயா வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது நான் நானாகவே இருக்கிறேன். நான் என்பது உண்மையான நான் நம்ம வந்து உடல், மனம், பொருள், அதிகாரம் இதுதான் சொல்லுவோம். ஆனா உண்மையா அது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான் நம்ம ஞானம் அடையறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பண்ணணும்னு சொன்னாங்க. மிக்க நன்றி ஐயா. ஞானம் அடையும் ரகசியம் என்ற தலைப்பில் இன்று சிறப்பாகவும் மிகவும் பயனுள்ள சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறை அருளும் குருவர்களும் பேணிற்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் செஷன் இருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் இருக்கா ஐயா? இருக்குமா. ஏதாவது தேவைன்னா கேட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே ஐயா வாழ்க வளமுடன்யா. அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. மதுரையில இருந்து சுசீலான்றம்மா பேசுறேன்யா. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். 2 கேள்விங்கய்யா. ஒண்ணு சொல்லுங்கம்மா. வந்து கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் ஈக்குவலண்டா? இல்ல. தீப பயிற்சியை விட கண்ணாடி பயிற்சி ஆற்றலை கொடுக்கறதுல பல மடங்கு உயர்ந்தது. கண்ணாடி பயிற்சி. ஆமா, கண்ணாடி பயிற்சி. தீப பயிற்சிக்கு நான் சொல்லுவேன், நீங்க வந்து ₹1 கொடுத்துட்டு ₹100 வாங்குற மாதிரி தீப பயிற்சி. கண்ணாடி பயிற்சி நீங்க ₹1 கொடுத்துட்டு ₹1000 வாங்குற மாதிரி. அது மாதிரி பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கிற சக்தி கண்ணாடி பயிற்சிக்கு இருக்கு. சரிங்க. அப்புறங்கய்யா, இந்த இரவு தற்சோதனை வைக்கிறீங்கல்ல? ஆமாங்கம்மா. அது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்காம ருட்டீனா நடத்துற மாதிரி இருக்கையா? அது என்ன தற்சோதனை என்ன அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, ஒரு எக்ஸாம்பிள் அப்படி நடத்தலாமே அப்படின்னு நீங்க அதுல கலந்துட்டு இருக்கீங்களாமா இந்த 1 வாரம் 10 நாளா? இந்த 10 நாள் இல்ல, வரலங்கய்யா, ஊருக்கு போயிருந்தேன். நீங்க வாங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரிதான் அது ஏற்பாடாகி போயிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, தற்சோதனைன்னு சொல்றாங்க. இங்க பயிற்சிகளையும் சொல்றாங்க, மன்றத்திலையும் என்ன செஞ்சா அது தற்சோதனைன்னு சொல்லணும் இல்லையா? இல்ல, தற்சோதனைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. தற்சோதனைனா அந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதெல்லாமே தற்சோதனை பயிற்சிகள் தான். தற்சோதனைனா பொதுவா என்னன்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, நம்மை பற்றி நாம சிந்திக்கணும், தன்னை சோதனைக்கு உட்படுத்தணும். நம்மை பற்றி நாம சிந்திக்கணும், நம்முடைய நிறை குறைகளை நாம உணரணும்.
இப்ப என்னை பற்றி சிந்தித்தாதானே என்னுடைய நிறை என்ன குறை என்னன்னு தெரியும். சரிங்க. மூன்றாவது குறைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல, ஆ. அந்த குறைகளை மாற்றி அமைப்பதற்கு யோசிக்கணும். சரிங்களா? அதாவது தன் குறைகளை மாற்றி அமைப்பதற்கு சிந்திக்கணும். அதற்கு என்னங்கிற வழியை கண்டுபிடிக்கணும். அந்த வழியில நடக்கணும். இதுக்கு பேரு தான் தற்சோதனைன்னு பேரு. அது ஏதாவது ஆமா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் இல்லையா? அப்பதானே நாங்க இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உடல் நலமா இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும். ஓகே தானா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் இருக்குது. அப்ப அது நம்மகிட்ட இருக்கிற ஒரு குறை. அதை திருத்தம் பெறுவதற்கான என்ன வழி? திருத்தம் பெறுவதற்கான வழி உடற்பயிற்சி செய்யணும், உணவில் அளவு முறை கடைபிடிக்கணும் இல்லையா? உறக்கம் கரெக்டா இருக்கணும், 5ல் அளவு முறை கடைபிடிக்கணும். இதுதான் வழி. வழி தெரிஞ்சு போச்சு. மகரிஷிட்ட வந்ததுக்கு அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும், 5ல் அளவு முறை கடைபிடிக்கணும். வழி தெரிஞ்சு போச்சு. வகுத்த வழியில வாழணுமா இல்லையா? நமக்கு அப்ப வாழ்றோமா இல்லையாங்கிறது தான் தற்சோதனை. இன்னைக்கு நீங்க உடற்பயிற்சி செய்தீர்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்கறீங்க. சோதனைக்கு உட்படுத்துறீங்க. ஆமாம் என்றால் ஓகே, இல்லை என்றால் ஏன் செய்யல, என்ன காரணம் செய்யாததற்கு? அப்ப எனக்கு நான் நைட்டு தூங்குறப்ப லேட்டா தூங்கிட்டு அதனால செய்யல, அல்லது காலையில எந்திரிச்சப்ப லேட்டா எந்திரிச்சு அதனால செய்யல, எனக்கு வேலைப்பள் அதிகம். அப்போ இந்த காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை மாற்றி அமைப்பதற்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இதுதான் தற்சோதனை. அப்ப பயிற்சி செய்யறது தற்சோதனையில வரும். அது போக தீய குணங்கள் ஏதாவது யாருக்காவது துன்பம் கொடுத்துடணும், தற்சோதனை. எல்லாமே தற்சோதனைக்குள்ள அடங்குங்கம்மா. அது இதுக்குள்ள அதுக்குள்ளேயும் நிறுத்த முடியாது. நீங்க வாங்க, தொடர்ந்து வாங்க, அதை பற்றி நிறைய சிந்திப்போம். அப்புறங்கய்யா, மதுரைக்கு ஒரு தடவை கூட வரவே மாட்டேங்கிறீங்க இல்லையா? வந்துடுறோமா, நம்ம ஆசிரம பண்ணி போயிட்டு இருக்குமா, இன்னுமே வேலை நடந்துட்டு இருக்குங்கம்மா. ஆசிரம வேலை முடிஞ்சிருச்சுன்னா எல்லா ஊருக்கு வரணும்னு தான் எனக்கு விருப்பம். சரிங்க. ஒரு வேலையை எடுத்துட்டோம், அதை முடிச்சுட்டு அப்புறம் வரோம். ஐயா, வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம். வாழ்க. நன்றி. நன்றி. வாழ்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட கொஸ்டின் கேட்கலாம் சார். ஜெகநாதன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா, சரிங்கம்மா, அடுத்தவங்ககிட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஒரு டவுட். நம்ம தவம் ஸ்டார்ட் பண்ணும்போது அருளாற்றல் பயிற்சியல் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும்? அதே நம்ம ப்ளூ கலர் கடல் தண்ணி போல நம்ம உடம்புல நிறையிற மாதிரி நினைக்கணுங்களா? இல்லைங்கம்மா. இப்போ நம்மளோட அதாவது நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன். ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஸ்பாஞ்சால் ஆன பொம்மை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஸ்பாஞ்ச வைக்கிறீங்கன்னா, ஒரு குண்டாக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச வச்சுட்டீங்க, அதை சுத்தி இப்ப தண்ணி ஊத்துறீங்க. இப்ப தண்ணி என்ன ஆகும்? ஸ்பாஞ்சுக்குள்ள ஊடுருவி போகும் இல்லையா? அதனுடைய துளைகள் எல்லாம் உள்ள போய் அந்த ஸ்பாஞ்ச் முழுக்க தண்ணி நிரம்பிடும். அது போல நம்மை சுற்றி ஒரு காந்த சக்தி இருக்கு. அந்த காந்த சக்தி நம்ம உடம்புல எல்லா இடங்களிலும், தோல் முழுக்க வச்சுக்கோங்களேன், அதன் வழியாக உடம்புக்குள்ள முழுசா ஊடுருவி நம்ம உடம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த உடம்புல நிறைய ஹோல்ஸ் இருக்கு, சரியானுங்களா? மிக நுண்ணிய ஹோல்ஸ் நிறைய இருக்கு. அதன் வழியாக அந்த காந்த ஆற்றல் ஊடுருவி உங்க உடல் முழுவதும் நிறையறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஓகே சார். அது கலர் ப்ளூ கலரா இருக்கணுங்களா, இல்ல கலர் எதனா? ப்ளூ கலர் வச்சுக்கலாம், ஒயிட் கலர் வச்சுக்கலாம், பிளாக் கலர் வச்சுக்கலாம், வெறும் எனர்ஜியா வச்சுக்கலாம். புரிதலுக்காக ப்ளூ கலர்னு சொல்றோம். ஓகே, சரிங்க. இன்னொன்னு, தவம் முடியும் போது தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ அது 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 அப்படியே கொட்டுற மாதிரி நம்ம நினைக்கணுங்களா? அது கொட்டுற மாதிரி பண்ணக்கூடாது. இருங்க ஒரே நிமிஷம்.
அந்த கொட்டுற மாதிரி பண்றது வந்து நீங்க சொன்ன இந்த அருளாற்றல் பாய்ச்சுதலுக்கு தான் பண்ணணும். இப்போ அந்த சுற்றி இருந்து வர்ற மாதிரியும் நீங்க ஃபீல் பண்ணலாம். அல்லது இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் சிடி ஒண்ணு இருக்கு. நீங்க நெட்ல போய் பேர் என்னங்கய்யா? இந்த தியானம் தியானம் வரவில்லையா அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. ஒரு காணொளி வரும். இந்த பிரமிடு மூலமா தியானம் பண்ணா தியான ஆற்றல் எப்படி எல்லாம் வருங்கிறதுக்கான வீடியோ. அதுல வந்து இதே மாதிரிதான் மேல இருந்து ஒரு அருவி மாதிரி உங்க தலை உச்சியில கொட்டி அது உடல் முழுக்க நிரம்பும் ஆற்றல். இது வந்து அருளாற்றல் பாய்ச்சுதல் இப்ப கேட்டீங்க இல்லையா? இது 2 விதத்துல பண்ணலாம். மேல இருந்து தலையில கொட்டி உடல் செல்கள் முழுக்க பரவற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். சுற்றியிலிருந்து வர்ற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஸ்பாஞ்ச் மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஆமா, ஸ்பாஞ்ச் மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புதிதாக வர்றவங்களுக்கு தலை உச்சியில இறங்கி உடல் முழுக்க போறது ஈஸியா இருக்கும். பட் நல்லா அந்த தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இறை ஆற்றல் எல்லா இடத்துல இருந்து நம்மை சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்குது. ஆமா, அது மாதிரி நீங்க அதையும் ஃபீல் பண்ணலாம். பட் இந்த தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க ஃபீல் பண்ணணும்னா, ஆக்சுவலா நீங்க இப்போ துரிய தவம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தலை உச்சியிலேயே நீங்க கவனிச்சு தவம் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்க தவ ஆற்றல், உங்க மனோசக்தி எங்க போய் குவிஞ்சு நிக்கும்? உங்க துரியத்தில, தலை உச்சியில அபரிவிதமாக குவிந்து நிக்கும். இப்ப அந்த இடத்துல எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆற்றல் அங்க திணிவு பெற்று நிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க திணிவு பெற்று நிக்கிற அந்த ஆற்றலை உங்க உடல் முழுவதும் நீங்க பரவ விடுறீங்க. ஒரு பாரம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பாரத்தை உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி. எக்ஸலென்ட். ஒரு எனர்ஜி, ஒரு ஹெவி எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி உங்க உடல் முழுக்க நீங்க நினைச்சாலே, இப்ப மனதுல குவிச்சுதான் அந்த ஆற்றலை நிறுத்துனீங்க. அப்ப அதே மனதை கொண்டு உங்க உடல் முழுக்க நினைச்சீங்கன்னா அந்த ஆற்றல் உங்க உடல் முழுக்க பரவிடும். சேம் அருளாற்றல் பாய்ச்சுதல் போலதான். பட் அது வந்து எல்லா இடத்துல இருந்தும் நம்ம பிளான் பண்றோம். இது எந்த இடத்துல தியானம் பண்றீங்களோ, இப்ப ஆக்னியில பண்ணீங்கன்னா ஆக்னியில குவிஞ்சிருக்கும். ஆக்னியில இருந்து உடல் முழுக்க பரவிடணும். ஓகே சார். இப்போ மூலாதாரத்துல இருந்துன்னா அதே மாதிரி மேலையும் கீழையும் பரவுற மாதிரி நினைச்சுக்கணும். இது நல்ல கேள்வி. மூலாதாரத்திற்கு நீங்க ஆற்றலை பரவ விட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, மூலாதார சக்கரத்தினுடைய ஒரு இயல்பு என்னன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே ஆற்றலை உடல் முழுக்க பரப்பிடும். இயல்பாவே, அதனோட இயல்புல ஒண்ணு. இப்போ ஒவ்வொரு தியானத்துக்கு ஒவ்வொரு பலன்ல இந்த தியானத்தினுடைய ஒரு முக்கியமான பலன் என்னன்னா, நீங்க மூலாதாரத்துல தியானம் இயல்பா செய்தாலே இந்த தியான ஆற்றல் உடல் முழுக்க போயிட்டே இருக்கும். சரிங்க. போயிட்டே இருக்கும். அதனால இந்த சாந்தி யோகம் பண்ணும்போது மட்டும் இந்த தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்வோம்ங்கிறது சொல்லவே கூடாது, சொல்லவே மாட்டாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஓகே சார். அப்போ கலர் ஒயிட் ஆர் ப்ளூ, எல்லா இதுலயுமே ஒயிட் ஆர் ப்ளூ நினைச்சுக்கலாம். கலர் அற்ற தன்மை தான் கரெக்ட்டுங்கம்மா. கலர் அற்ற தன்மை. பர்ஃபெக்ட் வந்து கலர் அற்றதுதான். ஓகே ஓகே சார். சரிதாங்களா? இறை சக்தி, காந்த சக்திக்கு கலர் கிடையாது. நம்ம எடுத்தோடனே கலர் இல்லாம சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு நீல நிறம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பாவனைக்காக கொண்டு வர்றோம். அது ஃபீல் மட்டும் பண்ணணும். பரவுற மாதிரி ஃபீல் மட்டும் பண்ணணும். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா. ஓகே சார். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 ஐயா, நன்றி அம்மா. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன், நீங்க இப்ப நம்ம ராகுல் தம்பி ஒரு லிங்க் போட்டிருக்காருமா, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. வாழ்க வளமுடன் ஐயா. நான் பேசலாமா ஐயா? பேசுங்கய்யா பேசுங்கய்யா பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். இந்த தெய்வீக நிகழ்வு மிகச் சிறப்பாக அமைவதற்கு மூலமாக அமைந்த வணக்கத்திற்குரிய புரொஃபசர் லதா அம்மையார் அவர்கள் இறை வணக்கம், குரு வணக்கம் பாடல்கள் தான். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்திற்குரிய கலியுக கடவுள் சின்ன மகரிஷி அவதார புருஷர் அவர்கள் எனக்கு நான் அதிகாலையில் ரிஷி மூலத்தில் தினமும் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் 4:15 மணியிலிருந்து 7 மணி வரை எளிய முறை
ஜீவகாந்த பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயகல்ப பயிற்சி, எளிய முறை தற்சோதனை பயிற்சி, எளிய முறை மௌன பயிற்சிகள் செய்து குரு காணிக்கை அனுதினமும் செலுத்தி வருகிறேன். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் ஆக்டிவாக இருப்பதும் இன்று மிகச் சிறந்த உயிரோடு இருப்பதற்கும் வணக்கத்திற்குரிய இறைமதன் ஐயா தான் முக்கிய காரணம். நான் இவ்வாறு செய்வதனால் எனக்கு இறைநிலை உணர்வும் அறநெறி வாழ்வும் வாழ்ந்து பிறவி பயனை அடைய மகர்ஷி ஆசிகளும் தங்களின் ஆசிகளும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தாழ்பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர எனக்கு வேண்டாம் வரம் வேண்டும், இறுதி மூச்சு வரை சுய தேவைகளை நானே செய்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற ஆசைகள் வேண்டும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மனம் போல் வாழ்வுங்க ஐயா. உங்க உயர்ந்த எண்ணம் போல உங்க வாழ்க்கை அமையும். நன்றி, நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. புவனேஸ்வரி ராஜகோபால், நீங்க பேசலாம்மா. புவனேஸ்வரி. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா, எனக்கு 2 கேள்வி. ஒண்ணு தற்சோதனை நான் இந்த குரூப்ல இப்ப புதுசா நீங்க ஆரம்பிச்சதுல ஜாயின் பண்ண ஐயா. முதல்ல கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் வெளியூர்ல இருக்கேன், என்னோட இன்னொருத்தர் வீட்டுல இருக்கிறதுனால சில விஷயங்கள் என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதனால எனக்கு சில விட்டுடுறதுனால எனக்கு அந்த மார்க் போடுறது, அப்ப முதல்ல போடும்போது நீங்க 100 மார்க் 20 எல்லாம் கொடுத்ததுனால எனக்கு அதை எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் காயகல்பம் காலையிலயும் ஈவினிங்கும் செஞ்சிடுவேன். சாப்பிடுற போது நான் மறந்துடுறதுனால நான் அதை செய்யாம விடும்போது எனக்கு அதுக்கு எவ்வளவு குறைக்கணும்னு தெரியாம நானாவே அது 2 மார்க் அப்படி குறைச்சி எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு இது கொடுத்திருந்தீங்க 5 மார்க் 10 மார்க் அப்படின்னு சொல்லி, அது கூட்டினா எனக்கு 100 வரா மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாவே நான் நேற்று அதுதான் அந்த தற்சோதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாமா, அது என் கூடயே தொடர்ந்து நீங்க பயணித்தால் மட்டும்தான் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். சரிங்க ஐயா. நான் அந்த 100 மார்க்குக்கு உடற்பயிற்சிக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, உடற்பயிற்சி 9 நிலை பயிற்சி. மகராசனத்தை 2ஆ பிரிச்சீங்கன்னா 10 பயிற்சியா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பயிற்சிக்கு 2 மார்க். இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கிறேன். சரிங்க. அதே போல காயகல்பம் 10 நிலை குறைந்தது ஒரு நாளைக்கு செய்யணும். காலை 3, மாலை 3, உணவின்போது 3, குளியலப்போ 1. ஒரு பயிற்சிக்கு 2 மதிப்பெண். 10 செஞ்சீங்கன்னா 20 மதிப்பெண். தியானத்திற்கு 2 வேளை தியானம் செய்யணும். ஒரு வேளை தியானத்திற்கு 10 மதிப்பெண். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஒரு முறை செய்யணும், அதுக்கு 20 மதிப்பெண். தற்சோதனை ஒரு அரை மணி நேரமாவது குறைந்தது செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு முறை, அதுக்கு 20 மதிப்பெண், 100 மதிப்பெண் சொல்லியிருந்தோம். அதே போல நேர மேலாண்மை அட்டவணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் 14 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு உறங்குவது வரைக்கும் 14 பாயிண்ட். அந்த 14 பாயிண்ட்ல காலையில எழுந்திருக்கிறது நீங்க நினைச்ச நேரத்துல எழுந்திரிச்சிட்டா 10 மார்க். தூங்குறப்ப நீங்க நினைச்ச நேரத்துல தூங்கிட்டீங்கன்னா, நினைச்ச நேரத்துல மீன்ஸ் நீங்க உங்களுக்கு ஒரு நேர மேலாண்மை அட்டவணை போடணும். நான் இன்னைக்கு 10 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னு உங்க அட்டவணையில போட்டிருந்தீங்கன்னா, நீங்க 10 மணிக்கு படுத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 மார்க். இல்ல நான் 11 மணிக்கு தான் படுத்தேன்னா 10 மார்க் போடக்கூடாது. இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் 10 மார்க். அது போக 12 பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 5 மார்க். உதாரணத்துக்கு காலையில உடற்பயிற்சி நான் திட்டமிட்ட நேரத்தில் செய்து விட்டேன்னா 5 மார்க். அதே போல காலை உணவு நான் திட்டமிட்ட நேரத்தில் உணவு அருந்தினேன்னா 5 மார்க். இப்படி 12 விஷயம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்ல நான் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உதாரணத்திற்கு இப்போ என்ன சொல்றது, இப்ப பெண்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்றாரு, வரும்போது உணவு தயாரித்து வைத்திருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது ஏதாவது ஒரு செயல், முக்கியமான செயல், அது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றா இருக்கலாம். இப்ப மத்தியான நேரம் நம்ம ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றோம், அல்லது ஈவினிங் நீங்க சிந்தனை உரை கேட்கறதுக்கான நேரமா ஒண்ணு பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்குன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அந்த 4 நேரம் இப்ப இந்த 14 தவிர ஒரு 4 நேரத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல நான் இதை செய்யணும்,
உதாரணத்துக்கு துவைக்கிறதா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி செய்யற எனி ஒன் உங்களுக்கு எங்களுடைய முக்கியமானது. பிளானிங் ஆஃப் ஒர்க் இருக்கணும். எங்களுடைய ஆமா பிளானிங் ஆஃப் ஆமா ஆமா அந்த நாளை நீங்க எழுதிட்டு அதையே சரியான நேரத்துல பண்ணா 5 மார்க் நீங்களே போட்டுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்டும் கடைசியும் 10 மார்க் 20 மார்க், அதுக்கு நடுவுல 12 பாயிண்ட்டுக்கு 60 மார்க், 80 மார்க்குக்கு நான் கொடுத்துட்டேன். 20 மார்க்குக்கு நீங்க உங்களோட சாய்ஸ்ல விட்டுட்டேன். ஓ சரி இல்ல சார் எனக்கு வந்து அப்படி எந்த சாய்ஸ் இல்ல சார், நீங்க கொடுத்ததே எனக்கு போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் கடைசிக்கு 20 போட்டீங்கன்னா 100 ஆயிரும். அவ்வளவுதான். சரிங்க ஐயா சரிங்க. அப்படி நீங்க வச்சுக்கோங்க. அதான் 200 போட்டிருந்தீங்க. எனக்கு அது நான் இந்த வாரம் வராதனால தெரியல. அதான் இனி வரலைன்னா ஒரு கண்டிப்பா தெரியாது, அது புரியாது. ஆமா வரலைன்னா நீங்க நிச்சயம். என்ன பண்ணணும்னா, நான் என்ன இந்த அத்தனை தற்சோதனையும் வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். சொன்னீங்க ஐயா. அதனால நீங்க வரலைன்னா அதற்கு அடுத்த நாளோ எப்பயாவது உள்ள போய் அந்த தற்சோதனையை கரெக்டா ரன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா என்னன்னு புரிஞ்சிடும். இல்லாட்டி கண்டிப்பா புரியாது. புரியுது. சரிங்க ஐயா. ஆமா ஆமா அது பாத்துக்குங்க. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வியா, இவங்க ம். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயாவோடது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை தானே ஐயா திருப்பூர்ல அந்த கிளாஸ் சொல்லியிருந்தீங்க? ஆமாமா 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐயா அங்க வர்றாங்க. ஆ, நம்மளுக்கு வந்து 26ஆம் தேதி இங்க வர்றாங்க பட்டறை வகுப்புக்கு. ஆமா வராங்க ஐயா. அந்த 28க்கு ஆமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அங்க 26ஆம் தேதி கூட பண்ணிக்கலாமா? யாருக்கு பண்ண போறீங்க? இப்ப நான் வந்துட்டு அன்னைக்கு நான் நைட்டு அங்கதான் ஐயா இருக்க போறேன். அப்ப நம்ம சரி. கிளாஸ் மத்தியானம் முடிஞ்சிருச்சுன்னா அது ஈவினிங் தானே கிளாஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். அந்த சிந்தனை இல்ல விருந்து அங்க இருக்குமா? ஃபுல் டே இருக்கும்ல 28. இல்ல காலை அப்படிங்களா ஐயா? ஈவினிங் மட்டும் தான் போட்டிருக்காங்களா? பாத்தீங்களா இல்ல அந்த தெரியாது போஸ்டர்? ஐயா. எனக்கு அது விஷயம் தெரியாது. நீங்க ஒரு ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்டேட்டஸ் ஒரே போட்டீங்க. நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. அது ஆக்சுவலா மரத்தடி ஞானம் காலை 10 மணி முதல் 5 மணி வரைக்குமா. ஓ அது நீங்க என்ன சரிங்க. பண்ணலாம்னா இங்க இங்க கூட முடிச்சுட்டு இங்க எப்படி ஆ, இருந்தாலும் 2 மணி ஆயிருக்குமா. ஆமாங்க ஐயா. முடிச்சுட்டு அங்க நீங்க வண்டியில கார்ல போனோம்னா 1 ஹவர் டிராவல் ஆகும். ஓ இங்க 2 மணிக்கு சரி. முடிச்சா 3 மணிக்கு அங்க போனீங்கன்னா 5 மணி வரைக்கும் ஐயாவோட ஸ்பீச் கேட்கலாம். ஓ சரிங்க ஐயா. ஆமா அதுக்கு ஐ- அந்த போஸ்டர்ல ஒரு நம்பர் இருந்தது இல்லையா, அதுல கூப்பிட்டு ம், சொல்லிருங்க இந்த மாதிரி நான் வந்து 3 மணிக்கு வந்துடுறேங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்க ஐயா. ஓகே அதுதான் கேட்டுக்கலாம். ஆமா நன்றி ஐயா. ஆமா வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. நன்றி 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 வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஐயா அடுத்த 2 3 பேர் இருக்காங்க, கேட்கலாமா? இல்ல நீங்க உங்களுக்கு கேட்டுருங்கம்மா. டைம்? எனக்கு கரெக்டா ஓகே. 7:53 7:59க்கு நான் நிறைவு செஞ்சிருவேன். இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே. அதுக்குள்ள இவ்வளவு 4 பேர் இருக்கீங்க. 4 பேர் ஷார்ட்டா உங்க கேள்வி கேளுங்க. ஓகே. ராதா ரமேஷ் நீங்க கேட்கலாமா? ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு. ராதா ரமேஷ். அடுத்தது ம். அடுத்தது பிருந்தா பிருந்தா சிவா. சிவா. பிருந்தா சிவாமா நீங்க ஐயா unmute பண்ணிட்டு போங்க. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. பிருந்தாமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஏன் ஓகே சார். அப்படியே வெயிட் பண்ணுங்க. ராதா ரமேஷ் அம்மா உங்க ராதா போன்ல ராதா ஒரு ரமேஷ். டைம் மட்டும் டச் பண்ணுங்க. ராதா ரமேஷ் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாமா? இப்ப கேக்குதா? கேக்குதுமா கேக்குதுமா கேக்குது. சொல்லுங்க. ஐயா ஒரு ரொம்ப நாளாவே எனக்கு இந்த சந்தேகம். இந்த கண்ணாடி பயிற்சியில வந்து வெள்ளிக்கிழமை வந்து எப்படி ஐயா பண்றது? ஒண்ணு சாந்திதம் பண்ணிட்டு பண்ணணுமா? இல்ல வெள்ளிக்கிழமை பயிற்சி கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாந்தி தவம் பண்ணிக்கோங்க. சாந்தி ரொம்ப தவம் பண்ணிட்டு கண்ணாடி பயிற்சி பண்ணக்கூடாது. ஓகே. இது ரொம்ப நாளா ஆமா என் ஏன்னா மனசுல உருண்டுன்னு இருக்கு. அந்த சந்தேகம் இன்னைக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு ஐயா. ரொம்ப கரெக்ட் தான் நல்லது. கரெக்ட் தான். ம், வெள்ளிக்கிழமை கண்ணாடி பயிற்சி எந்த ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி எது பண்ணாலும் ம், உங்களோட காந்த ஆற்றல் பெருகும். ம். அதுக்கப்புறம் சாந்தி பண்ணிக்கிறது நல்லது. நீங்க சாந்தியை பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்க இந்த தற்சோதனை இதுல வந்து 20 மார்க் அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி போட்டிருக்கீங்களா? அது ஆமா வெள்ளிக்கிழமை எப்படி பண்றதுன்ட்டு ஒரு சந்தேகமா இருந்தது. அது பண்ணணுமா வெள்ளிக்கிழமை இல்ல? கண்டிப்பா பண்ணணும், நல்லா பண்ணணும். பண்ணிட்டு ம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. சாந்தி தவம். சாந்தி பண்ணி. ஓகே ஓகே ஐயா. ஆமா மிக்க ஓகே நன்றி ஐயா. ரெகுலரா நான் நன்றி. வந்துட்டு இருக்கேன். உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ஒரு என்ன மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். தினம் நன்றிம்மா வந்துட்டு நன்றி. இருக்கேன். ரொம்ப உங்களோட இந்த ஸ்லாட்டிங் டைம் அந்த இதெல்லாம் மார்க் எல்லாம் குடுக்கறது ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம படிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் வருமோ இல்லையோ. இப்ப நான் ரிட்டையர் பர்சன் தான். சரிம்மா. வீட்ல யாரும் கிடையாது எனக்கு. இங்க நான் தனியா தான் இருக்கேன். ஆனாலும் சில ம் இந்த வேலைக்கு போற அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. டப்பா கட்டுறது அதெல்லாம் இல்லாததுனால அந்த மத்தியானத்துல ஒரு தியானம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் ஐயா.
அதெல்லாம் என்னால நிச்சயம். மார்க் பண்ண முடியல. அதனாலதான் சில இது குறைஞ்சு போயிடுறது. வேற ஒண்ணும் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கம்மா. அது யாருக்காகவும் இல்ல. நம்மளை அதான் நாம நம்மளுக்கு இன்னைக்கு நீங்க நம்மளே தான் இது. இன்னைக்கு கரெக்ட். வாங்கினதை விட நாளைக்கு ஒரு படி எச்சா இருக்கணும். ஒரு அதான் மதிப்பெண்ணாவது அதிகமா வாங்குறதுக்கு இந்த முயற்சி அந்த பண்ணுவோம். அம்மா அவ்வளவுதான். சொல்ற மாதிரி இந்த சாப்பிடும் போதுதான் மறந்து போயிடுறது. தினம் அது நினைக்கிற அதை எழுதி பண்ணணும் ஒட்டுங்க. பண்ணணும். சாப்பிடுறப்ப எழுதி ஒட்டுங்க. போன்ல கரெக்ட். அது அலாரம் ஒண்ணு. வைங்க. ரைட்டு. ஆமா. அது அப்படி சொல்லுங்க. ஒண்ணுதான் காயக்கல்பம் மறந்து போயிடுறது. மத்தபடி ரெகுலரா மீதி எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிஜமாவே இந்த உடற்பயிற்சி உங்களோட அந்த சிந்தனை விருந்து இன்னைக்கு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை பத்தி அவ்வளவு அருமையா விளக்கம் கொடுத்தது. எத்தனை வருஷம் நம்ம கேட்டிருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஒரு புதுசா கேட்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் நன்றி, அன்பு நன்றி, குடும்பம் வாழ்க வளமுடன். எனக்கு இந்த குடுப்பனை கிடைச்சது இறையருளுக்கும் குருவுகளுக்கும் தான் நன்றி சொல்லணும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றிம்மா. நன்றி, வளமுடன். நன்றி. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. அடுத்ததாக பிருந்தா சிவா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். இப்ப அந்த கண்ணாடி பயிற்சிக்கு நம்ம பயன்படுத்துற கண்ணாடி மன்றத்துல ம், நம்ம ஆர்டர் பண்ணி வாங்க முடியலன்னா, இப்ப நான் வெளிநாட்டுல இருக்கேன். இப்ப நிறைய பேர் இந்த ம், கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப ம், மன்றத்துக்கே நாங்க போக முடியாது. இப்ப அந்த கண்ணாடி ம். ஊர்ல இருந்து கொண்டு வர முடியாது. சோ இப்ப இங்க புது வெளியில கண்ணாடி. ஆ, வெளியில கண்ணாடி கடைகள்ல போய் ம். 1.5 சொல்லுங்க. அடி அகலம் 2.5 அடி உயரம் இருக்கிற கண்ணாடி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். 6 ம். mm திக்னஸ் ஆ, இருக்கிற கண்ணாடி. ஓகே 6 ஓகே. mm திக்னஸ் இருக்கிற கண்ணாடி நல்ல பிராண்டட் கம்பெனில வாங்கிக்கோங்க. போதும், ம். அவ்வளவுதான். அந்த கண்ணாடி வாங்குறப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அந்த கண்ணாடியில அலை அடிக்கிறதோ ஏற்றத்தாழ்வா தெரிகிறதோ எதுவும் இருக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. பிராண்டட் கம்பெனில 6 mm வாங்கினீங்கன்னா கிளியரா இருக்கும். சரிங்களா? அது 1.5க்கு 2.5 அளவுல நீங்க எந்த கடையில வேணா வாங்கிக்கலாம். ஓ, சுத்தி நல்ல சரிங்க ஸ்ட்ராங் சரிங்க. பீடிங் போட்டு கூட வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆ, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஓகே. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றியா. நீ சிந்தனை நன்றி, உரை ரொம்ப நன்றி. அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. அம்மா வாழ்க ஒரே வளமுடன். நிமிஷம். அந்த வாழ்க வளமுடன்கிறவங்க ஓபன் பண்ணாங்க. நான் அதை பண்றேன் ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கங்கம்மா. கேக்குதா? கேக்குதுங்கம்மா. இங்க சொல்லுங்க. தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா ஹலோ ஐயா. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கிளாஸஸ் என்னால ரெகுலரா எதுவுமே அட்டன் பண்ண முடியல. ஒரு நாளுக்குள்ள சரி. கிளாஸ் மறுநாள் யூடியூப்ல கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு ஆமா. 5 வருஷம் முன்னாடியே துரியந்தவத்தை பக்கத்துல இருக்கிற மன்றத்துல போய் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த கிளாஸ் எதுவுமே ரெகுலராவே என்னால பண்ண முடியல. அதை சரி. நான் எப்படி அதை ரெகுலரைஸ் பண்றது தெரிய மாட்டேங்குது ஐயா. இப்போ என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. என்னோட நம்பர் இருக்குல்ல, ஜூம் ஐடி இருக்குல்ல, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுல நீங்க எல்லா பயிற்சியும் உங்க கற்றுக்கொள்வதற்கு ஐயா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லயுமே என்னோட நம்பரை நான் அதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு இப்ப அடுத்தது என்ன தவத்தை எப்படி பண்ணணும்? கண்ணாடி பயிற்சிக்கு என்னோட அக்கா திருநெல்வேலி மன்றத்துல பயிற்சி முடிச்சானா கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா கண்ணாடி பயிற்சியை நான் இது வரைக்கும் உங்க கிளாஸ் நேரடியா அட்டன் பண்ணது கிடையாது. யூடியூப்ல தான் நான் பாத்திருக்கேன். அதை வச்சு நான் ரெகுலரா பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமா? பண்ணலாம். அது முறையா சரியா இல்ல கற்றுட்டு வந்திருந்தீங்கன்னா ஓகே. அந்த கண்ணாடி பயிற்சிக்கு முன்னாடி பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குது. குறிப்பா துரியாதீத தவம் கற்றுக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி தீப பயிற்சியை கற்றுக்கணும். அதான் என்னோட வாட்ஸ்அப்க்கு ஒரு லிங்க் கொடுத்தீங்கன்னா எல்லா பயிற்சியும் கற்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். என்னோட வாட்ஸ்அப் லிங்க்ல ரிப்ளை மெசேஜ்ல. அதுல கிட்டத்தட்ட சரிங்கய்யா, 178 வீடியோஸ் லைனா இருக்கும். அடிப்படை பயிற்சியில இருந்து பிரம்மஞான பயிற்சி வரைக்கும். அந்த வீடியோஸை 1 by 1 சரிங்க ஐயா. உங்களுக்கு ஹலோ மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? நான் வேற தேவலாம் சிக்னல் போயிட்டு இருக்கோம். ஐயா கேக்குது, எனக்கு கேக்குது. மகிழ்ச்சி. ஐயா மணி 8 மணி ஆகுது. வரை முடிச்சுக்கலாமா ஐயா உங்களுக்கு? வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா. ஆமாம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஒரு 8 மணிக்கு இருக்கு. சரி ஐயா. நாம அடுத்தது நம்ம பிளான் பண்ணிக்கலாமா? இதுவரை அன்பர்களின் கேள்வி பதிலுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்த இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.